கிராமத்து பொண்ணு. அண்ணி, உங்க மீன் வியாபாரம் இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போகுது பாருங்க. நீ இருக்கீலடி, நல்லா பிச்சுக்கிட்டு போதும். மீன் 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 பால்ல மீன், வஞ்சர மீன், கெண்ட மீன், கெளுத்தி மீன், மீன் 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 மீன். கூவுடி கூவு, நல்லா கூவு. இன்னைக்கு நீ கூவுற கூவுல கல்யாணத்துக்கு உன் மருமகளுக்கு அம்படி நகையை வாங்கிடணும். கொஞ்சமாச்சு நியாயமா பேசுங்க அண்ணி. இந்த மீனை வித்து என் மருமகளுக்கு நகை ஃபுல்லா வாங்கிருவீங்களாக்கும்? சும்மா சொன்னேன் நெட்டவெளி, அந்த கூவு கூவுனியே அதான் சொன்னேன். வேணும்னா சொல்லுங்க, கொஞ்சம் மீன் அள்ளிட்டு போய் நான் பக்கத்தூர்ல வித்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாண்டி, நம்ம ஊர்லயே அம்பட்டு மீன் வித்துரும். ஞாயிற்றுக்கிழமையில அம்பட்டு பேர் கவுச்சி எடுப்பாங்கடி, அதனால வித்துரும். சரிங்க அண்ணி, நான் கல்லாவை பாத்துக்கிறேன், விடுங்க. ஆமா ஆமா, இங்க வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது, இவ கல்லாவை பாத்துக்கிறாளாம். என்ன அண்ணி, உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தா நீங்க இப்படி பேசுறீங்க? நீ உதவி பண்ணி ரெண்டா கிழிஞ்சு போச்சு போ. வெளியில மட்டும் போயிட்டு ஓடியார வேலை பார்க்க. இதுவரை நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வேலை பாத்திருக்கியாடி? அண்ணி, வீட்டுக்குள்ள எல்லாம் உட்காந்து வேலை பார்க்கலாமா அண்ணி? என்ன அண்ணி பேசுறீங்க? இப்படி வெளியே வந்தமா, 4 பேத்த பார்த்தமா, வேலையை பார்த்தமா, அப்படி நல்லா ஜாலியா இருந்துட்டு போயிடணும். வீட்டுக்குள்ள உட்காந்து சோறாக்கிக்கிட்டு, குழம்பு வச்சுக்கிட்டு, பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு, சை, அந்த வேலையில சொல்லும் போது எரிச்சலா வருது. வரும்லடி வரும், வேலை பார்க்கறது மூக்கால அழுற. சரி, இந்த மாமியா அசிங்கப்படுத்திருக்கனே இப்படி எல்லாம் வேலை பார்க்கும் போல. எங்க அக்கா பார்த்தா என்ன நினைப்பா? நம்ம சம்மந்தி இப்படி மீனை விட்டுட்டு அசிங்கமா தெருல உட்காந்துக்கிட்டாங்கன்னு நினைக்க மாட்டா? நம்ம அக்காவோட சொத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன நேரத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. கொஞ்சமாச்சும் அவளுக்கு ஏத்த மாதிரி இருக்க வேணாமா? இப்படி உட்காந்து விட்டுட்டு இருக்கே. மாடி சரோஜா, மீன் எது வேணுமாடி? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கா. இது என்னக்கா இப்படி உட்காந்து மீன் வித்துட்டு இருக்க? ஏண்டி, இது ஒரு வருமானம் தானே. அதுக்கு சொல்லலக்கா, நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம வேலை பார்க்கணும். அடேங்கப்பா, இவங்க டாட்டா பில்லா ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி வேலை பார்க்கணுமாமா? அடி நெட்டவெளி, நான் அதுக்கு சொல்லலடி. இப்படி நடு ரோட்ல உட்காந்துட்டாடி மீன் விக்கணும், அதுக்கு தாண்டி சொன்னேன். மீனை நடு ரோட்ல தான் உட்காந்து விக்கணும், நடு வீட்டுல உட்காந்து வித்தா யாரு வாங்குவா? இந்தா உன்கிட்ட மனுஷன் பேச முடியாது, தள்ள அங்கிட்டு. ரொம்ப தான் ஓவரா பண்ற. ஏதோ சம்மந்தம் பண்ணிட்டேனேன்னு பாக்குறேன். நானும் அதுக்கு தான் பாக்குறேன். பாரு பாரு, யாரு வேணான்னு சொன்னா? அப்படி உனக்கு என்னக்கா கஷ்டம் மீன் விக்கிற அளவுக்கு? வேற ஏதாச்சும் ஜவுளி வியாபாரம் அந்த மாதிரி பார்க்க வேண்டியதானே? இல்லடி, கல்யாணம் வேற வச்சுட்டோம், ஏதோ செலவுக்காச்சும் வரும்லடி. தினம் விறகு வெட்ட போறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு, அதுல என்ன வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, மீன் விற்பமேன்னு விக்கிறேன். இதுல என்னக்கா அப்படி பெருசா கிடைக்கிற போது? அப்படி ஒண்ணும் பெருசா கிடைக்கிறது இல்லடி, ஏதோ செலவுக்கு ஓடுதுல. எங்க அக்காவுக்கு தெரிஞ்ச சம்பந்தமே வேணாம்னு சொல்லிட்டு போயிருவா. இதுக்கெல்லாம் பண்றத பார்த்தா நம்ம பிளானே கேன்சல் ஆயிரும் போல. எனக்கு என்ன ஆசையா, பட்டு மாமி மகளை போய் எங்க அக்கா எனக்கு கொடுக்கணும்னு. சொத்தப்பட சுருட்டி நம்ம பேர்ல எழுதிடணும்னு சொல்லிட்டு பட்டு மாமியோட மகளை கட்டி வைக்கிறது. அதையும் இதுக்கு கெடுத்து விட்டுருங்க போல. நம்ம அக்கா வீட்டுல இருந்து யாரும் இங்கிட்ட இன்னைக்கு வராம பாத்துக்கணும். என்ன சரசா, ஒரே யோசனையா இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, இப்பதான் சோறாக்கி குழம்பு வச்சுட்டு வரேன். நீ முன்னாடியே மீன் விற்கிற தெரிஞ்சு நான் வந்து வாங்கியிருப்பேன், அதான் யோசிச்சேன். ஏன்டி, மீன் வாங்கிட்டு போடி, நைட்டுக்கு இது குழம்பு வச்சுக்க, நாளைக்கு ஃபுல்லா தாட்டிரும்ல. நீ சொல்றதும் சரிதான்க்கா. இப்ப போய் மீன் வாங்கிட்டு போனா பொழுதன்னைக்கு வேலை பாக்குற மாதிரி இருக்கும். இப்பதான் அம்பிட்டு வேலையும் பார்த்துட்டு அடுப்பு இடுப்புலாம் தொடச்சு வச்சுட்டு பாத்திரத்துல விளக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். இனி இந்த மீனை வாங்கிட்டு போய் நான் கழுவி மறுபடியும் சோறாகி குழம்பு வச்சு பாத்திரத்தை விளக்குறதுலாம் அது நைட் ஆகி போயிருக்கா. நாளைக்கு என்ன என்னன்னு பாப்போம். சரிடி, உங்க அக்காவுக்கு இது மீன் கொண்டு போடி. ஆமா ஆமா, கொண்டு போய் தானா போய் மாட்டிக்க சொல்றேன். அதெல்லாம் எங்க அக்கா அசைவம் சாப்பிட மாட்டாங்கக்கா, புரட்டாசி வேறதான்க்கா. இல்லைன்னா நான் எங்க அக்காவை கூட்டிட்டு வந்து வாங்கிட்டு போயிருக்க மாட்டேனா? ஆமா ஆமா, நான் கூட நினைச்சேன் ஒரு மீன் எடுத்து 2 துண்டு வெட்டி போட்டு விடுவோமேனு. எங்கிட்டு போட போற? கொரியரா போட போற? என்ன பார்த்தா உனக்கு மட்டும் இலக்காரமா தெரியும் போல, சும்மா லொல்லு பேசிக்கிட்டு தெரியறது. இவங்க நம்ம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆத்தாடி ஆத்தே, மீன் விக்கிறத பாத்துட்டு போய் சொல்ல போறானே, நான் என்ன பண்ணுவேன்? நானே உன்னை போன போட்டு வரணும்னு சொல்லணும்னு நினைச்சேன்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருப்பா. பேரு கண்ணாத்தாள். கண்ணாத்தாள், ரொம்ப நன்றிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம கதையை பாருங்க. அடுத்தது யோகஸ்ரீ, ரொம்ப நன்றிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. தம்பி, மீன் வாங்கிட்டு போப்பா. இல்லக்கா வேண்டாம், அம்மா இனியாரும் சமைச்சிருப்பாங்க. அட சும்மா வாங்கிட்டு போப்பா, ஓசியா தானே தரேன்னு சொல்றோம். சும்மாலாம் வேணாம், காசு வேணா கொடுக்குறேன், 1 கிலோ மீன் தாங்க. ச்சே, இப்படி ஒரு தங்கமான பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் சரோஜாக்கா, மாப்பிள்ள மட்டும்தான் தங்க மனசுன்னு பார்த்தா மாப்பிள்ள கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தங்க மனசாவில இருக்காக. இவ வேற, நானே வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன், நேரங்காலம் தெரியாம பேசிட்டு இருக்கா. நம்ம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்லடி, அப்படித்தான் இருப்பாங்க. உங்க வருங்கால மருமகனுக்கு மீனுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க பாட்டுக்கு வச்சு வச்சு கொடுங்க, பரவாயில்ல. நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி மீன் கடை போட்டிருக்கீங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. மீன் கடை போட்டதை போய் மாப்பிள்ளை வீட்டை சொல்ல போறியா? எனக்கு ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது. அப்படியா? தினம் கூட வச்சு கொடுத்துருவோம், விடுங்க. மாப்பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும் உங்க வீட்டுக்கு வரதுக்கு. ஆமா ஆமா, நீ வேற ஏன்டா? மாப்பிள்ள மட்டுமா தம்பி கொடுத்து வச்சிருக்கணும், நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.
அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு. சரி மசன் பேசிட்டு இருக்காதீங்க. தம்பிக்கு 1 கிலோ மீனை போட்டு அனுப்பி விடுங்க. ஆமா ஆமா, பாவம் அந்த தம்பிக்கும் வேலை இருக்கும்.